பண்ணி சொக்கா போடணும். ஆமாம் சொக்கா போட்டு சொக்கா போட்டு வரீங்க மீடியா போவோம். அண்ணா இதெல்லாம் ரெண்டு இருக்கு. அது வந்து திருப்பத்தூர்ல அது அவர் தான் இருந்தா ஏதோ கட்டு மாற்றம் பின்னாடி கொஞ்சம் பின்னாடி எம்எல்ஏ சார் அப்படி போயிடுங்க, அந்த பக்கம் போயிடுங்க. இருங்க ஓகே நெல் மேடம் அதான் சாரி சொல்லுங்கம்மா ஃபோன் பண்ண. ஓகே வந்துட்டேன் இருக்கேன். உள்ள போயிடலாம் இந்த நம்ம பக்கத்தில் விடுவாங்க. எம்எல்ஏ சார் ஒரு சேர் போடுங்க. பாட்டி ஒரு சேர் வச்சுருவா. பாட்டி வந்து சேர் எம்எல்ஏ சார் உதவிகள் எதாவது தேவைப்பட்டா என்ன மாதிரி பேருந்து வட்டார அலுவலகத்தில் மின்
எப்போ 5-8 தான் ஆச்சுங்களா? எப்போ சார் இல்லாமல் போச்சு? காட்டுங்க. ஒரு முன்னாடி கொடுத்த தப்பால லெட்டர் கொடுங்க போயிட்டு டெம்பரவரியாக யூஸ் பண்ணிப்போம் சார். அதுக்கப்புறமா அந்த மாதிரி அது கண்டினியூட்டியாக படி எதுவும் மெயின் என்ட்ரன்ஸ் இது நாங்கள் இது வழியாக தான் நாங்கள் புக்கு கொடுக்குறது. கல்லு போட்டா அப்படி சொல்லுங்கள். சரி தவறி கீழே விழுந்தீங்கன்னா யார் பொறுப்பு? ஒரு படிக்கட்டு மாதிரி இது பண்ண வேண்டியதானே? பக்கத்துல தோட்டமாக இருக்குது சார். அது என்ன வழி அது? சார் அது வந்து புக்கு இறக்கிறதுக்கு லாரி அப்படி வழி வந்துட்டா இல்லை சார், அது வழியாக போகணும். இப்போ சொன்னாங்களா இப்படி கல்லுலாம் போட்டு இப்படி தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை நீங்களே சொல்கிறீங்க காலகாலமாக நீங்களா? இல்லை சரி, நான் வரும்போது இப்படியே இருந்துட்டு அப்படியே அதாவது நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும்டா போட்டு எல்லா லைட்டும் போடுங்க, எல்லா சுவிட்சும் போடுங்க. யாராவது கை வச்சா என்ன ஆகுது? நாளைக்கு உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பொறுத்து இருக்குது? இது பதில் தெரியாதுண்ணா. ஏன் இப்படி கேட்டால் நாங்கள் இந்த பக்கம் புக்கு வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றீங்க. ஏன் அது உடஞ்சி தொங்குதுன்னு கேட்குறேன். ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறதோட உங்கள் வேலை முடிஞ்சிச்சுன்னு நினைக்காதீங்க. அதை ஃபாலோ பண்ணணும்ல, ஃபோன் பண்ணி பேசணும். எத்தனை முறை நீங்கள் ஆஃபீஸில் வந்து பார்த்துருக்கீங்க? திடீர்னு அமைச்சர் ஆய்வுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க, யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? உங்களை கேட்க மாட்டாங்க, என்ன தானே கேட்பாங்க. இதெல்லாம் ஓடுமா? எதுவுமே ஒர்க் ஆகலையா? ஏதாவது இப்பயே வச்சிருக்கீங்களா? அம்மா அது ஒரு விஷயத்தை எல்லாம் நினைக்காதீங்க, எப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. இதெல்லாம் சொல்லிட்டீங்களா? இதெல்லாம் கம்ப்ளைண்டாக கொடுத்துருக்கீங்களா? அதெல்லாம் சரி பண்ணணும்னு எப்போ பார்த்து போட்டிங்களா? மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? மெயின்டெனன்ஸ் ஃபாலோ பண்ணுறீங்களா? அந்த ஹெச்ஓவில் பார்க்குறேன். நம்ம ரீஜனுக்கு ஒருத்தவங்க மெயின்டெனன்ஸ் ஹெச்ஓவில் பார்க்குறேன்.
விழுந்துச்சுன்னா யாருக்கு வாங்க சார் என்ன சார் சார் லோக்கலாக ஒரு இல்லைங்க சார் அதை பண்ணிட்டே இருங்க சார். நாங்கள் எப்படி சார் இருந்தால் கூட அவங்க பண்ணி கொடுத்துட்டு போகிறேன் பீடு ஆள் அனுப்பிச்சு டக்குன்னு சரி ஏரியாவில் போகலான்னு பண்ணேன் எவ்வளோ பாருங்க அது ஒன்று அதை கட் பண்ணியாவது இறக்குங்க தயவு செய்து கீழே எலக்ட்ரிஷியன் இருக்காங்களா பாங்க சரி ஏதாவது ஒரு எலக்ட்ரிஷியன் ரெடி பண்ணிங்க அதை எல்லாம் கட் பண்ணி கீழே இறக்கியாவது வச்சிடலாம் எப்போ ஃபோன் சொல்லிடுறேன் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோட்டோ அனுப்புங்க நான் நீங்களே போட நல்ல படவா பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து கூப்பிடுறேன் இல்லை பின்னாடி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் வந்து போட்டுருக்கீங்க யார் நாள் ரெண்டாயிரத்தி 26 எழுதிருக்கீங்க நீங்கள் எப்போ வந்தீங்க பதிவு 2011 நினைக்கிறது 2026 அதுதான் எங்கன்னு கேட்குறேன் அதை மென்ஷன் பண்ணி அனுப்புனீங்களா கடிதம் அனுப்புனீங்களா இல்லையா சரி அனுப்பி திருப்பி இன்னொரு லெட்டர் அனுப்பும் லைட் இருக்குது சொல்லுங்கள் சார் நீங்கள் வேலூர் சொல்லுங்கள் நான் பேசலாமாண்ணா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய அண்ணன் விஜய் அவர்களுடைய உத்தரவின்படி மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறையினுடைய அமைச்சர் அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுடைய ஆலோசனையின்படி வேலூர் மாவட்டத்தில் உள்ள காட்பாடி தொகுதியில் விஐடி கல்லூரி வளாகத்திற்கு பின்புறமாக உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தினுடைய பாடநூல் கிடங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்தேன். உடன் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் சுதாகர் அவர்கள் நம்மோடு ஆய்வை மேற்கொண்டார். பல குறைகள் இருந்தன. அந்த குறைகள் எல்லாம் சரி செய்யுமாறு அறிவுறுத்தியிருக்கிறேன். விரைவில் சரி செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆட்சி என்பது குறிப்பாக மாணவர்களுக்கான ஒரு ஆட்சி. இந்தியாவினுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடியவர்கள் மாணவ சமுதாயத்தை சார்ந்தவர்கள். இன்றைய மாணவர்கள் தான் நாளைய தலைவர்கள், நாளைய வழிகாட்டிகள், இந்தியாவினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்கள். அவர்கள் படிக்கக்கூடிய பாட புத்தகம் இருக்கக்கூடிய அந்த கிடங்கை சுத்தமாகவும் தூய்மையாகவும் பராமரிப்புடனும் வைத்திருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து அறிவுறுத்தி வருகிறார். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பாடநூல் கிடங்கை பார்வையிட்டு ஆய்வு செய்து அதில் இருக்கின்ற குறைகளை சரி செய்ய வலியுறுத்த வேண்டும் என்று எனக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த அடிப்படையில் 4வது இடமாக இன்று வேலூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து பாடநூல் கிடங்கை ஆய்வு செய்திருக்கிறேன். குறைகள் எல்லாம் விரைவில் சரி செய்யப்படும். பாடநூலில் கட்டுப்பாடு ஏதாவது இருக்கா? ஏன்னா இன்னும் பள்ளி திரண்டு 2 மாதம் ஆச்சு. இன்னும் நிறைய இடங்களில் பாட புத்தகங்கள் இல்லை. குறிப்பாக குடியாத்தம், பேரணாம்பட்டு பகுதிகளில் கிராம பள்ளிகளுக்கு புத்தகங்களே போய் சேரல. இல்லை பாட புத்தகத்தினுடைய குறைபாடுகள் எல்லாமே சரி செய்யப்பட்டு விட்டது. அங்கொன்றும் இங்கொன்றும் சில இடங்களில் பாடப்புத்தகத்தினுடைய தட்டுப்பாடு இருப்பதாக சொன்னார்கள். அது தட்டுப்பாடு கிடையாது. அவர்கள் ஒரு எண்ணிக்கையில் சொன்னாங்க. அந்த எண்ணிக்கையில் நம்ம பாடப்புத்தகத்தை அடித்து கொடுத்துட்டோம். மாணவர்களுடைய சேர்க்கை அதிகரித்ததால் அங்கு கொஞ்சம் சில குறைகள் இருந்தது. அது எல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. குறைகளை சரி செய்வதற்காக வந்த அரசு தான் தாவேகாவின் அரசு. குறைகளை சரி செய்வதற்காக வந்தவர் தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள். அதனால் குறைகள் எல்லாமே விரைவாக சரி செய்யப்பட்டு கொண்டே வருகிறது. உருது பாட புத்தகங்கள் இன்னும் சப்ளையே பண்ணி ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க. பண்ணிட்டீங்க? இல்லை எல்லாம் பண்ணியாச்சுங்க. உருது பாட புத்தகம் வேலூர் மாவட்டத்தில் உருது பள்ளிகள் இன்னும் வரல. நீங்கள் விசாரிங்க. நாளும் இல்லை விசாரிங்க. நம்ம அழகப்படவில்லை என்ன கொடுத்துருக்காங்க
கேட்டிருக்காங்களோ அதுக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். பையன் ரெடியாக கையெழுத்து ரெடியாக வச்சோம். அவங்க என்ன இன்டர்வியூ கேட்டிருக்காங்களோ அது வந்து பிஎஸ்சி மூலியமாக நம்ம தொடங்கணும் சார். நம்ம தலைமையில் இருக்கணும்னா இந்த தலைமையில் இருக்கணும்னா வந்த எல்லா புக்கும் வந்ததும் அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து கையெழுத்து கொடுத்தீங்க. தலைமை அலுவலகத்திலிருந்து பெறப்பட்ட அனைத்தும் இன்டென்ட்டுக்கும் புத்தகம் புத்தகம் வழங்கப்பட்டிருக்குல்ல, அது ஆவணங்கள் இருக்குல்ல, ஆவணங்கள் இருக்குங்க ஐயா. சார் அவங்க இன்டென்ட் கொடுக்கும்போது தவறுதெல்லாம் கொடுத்துருந்தோம். அப்படி இல்லைன்னா புக்கு வந்து செயற்கை அதிகமாக இருக்கும். இந்த ரெண்டு ப்ராப்ளம்ஸ் இது எந்த குறைகளாக இருந்தாலும் சொல்லுங்க, உடனுக்குடன் சரி செய்வதற்கு தயாராக இருக்கு. உங்களால் சொல்ல முடியும் அண்ணா. உடல் சேர்க்கை எங்கேயாவது அதிகமாக இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? இன்டென்ட் வந்து இல்ல கொடுத்த இன்டென்ட் அனானிமஸ் ஆன்சர் இல்ல எந்த எண்ணிக்கையில அவங்க சொல்றாங்களோ அந்த எண்ணிக்கையில புத்தகங்கள் கொடுக்கப்பட்டு கொண்டு இருக்கு. எங்களுக்கு அது குறைகள் இருந்தால் அந்த குறைகளை விரைவில் சரி செய்யப்படும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. என்ன குறைன்னு நீங்க சொல்லுங்க, உடனுக்குடன் சரி செய்வதற்கு எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க, அம்மையார் இருக்கிறாங்க, உடனே சரி செய்வாங்க. இருப்பு வைக்கிறதுக்கு போதுமான ஒரு பில்டிங் இருக்குங்களா? நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்கிற இடம் வந்து தனிநபர் ஆக்கிரமிப்பில் இருந்தது, அந்த வீட்டு இருக்கிறதெல்லாம் வாய்ப்பு இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம், அதற்காக தான் பார்வையிட வந்திருக்கிறேன், பார்வையிட்டிருக்கிறேன். விரைவில் அனைத்தும் சரி செய்யப்படும். யாரிடத்தில் ஆக்கிரமிப்பு இருந்தாலும், அது எவ்வளவு பெரிய நபராக இருந்தாலும், யாராக இருந்தாலும் சரியான நேரத்தில் ஃபென்சிங் வந்து மட்டும் இருக்குங்களா? நம்ம இடத்துல சார் அதை தாண்டி உள்ள ஃபென்சிங் போட்டுருக்கீங்களா? வெளியில் இருக்கிற அதனுடைய அளவீடு அதை ஆய்வு பண்ண தான் நம்ம வந்துருக்கோம். என்ன குறைகளாக இருந்தாலும் உடனுக்குடன் சரி செய்யப்படும் நம்ம சொல்லிட்டோம். அது ஆக்கிரமிப்பு யார் செய்தாலும் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்படுவார்கள், எந்த மாற்று கருத்துமே சார். கடந்த கால ஆட்சியில் பாட புத்தகங்கள் ஆந்திராவில் கொடுத்து பிரிண்ட் அடிச்சாங்க. நீங்கள் வருங்காலத்திலே தமிழகத்தில் சிவகாசியில் கொடுத்து பிரிண்ட் அடிக்கிற அளவுக்கு இருக்கா, இல்லை அதே வாங்கி பின்பற்றுவீங்க? அதற்கான கலந்தாய்வுகள் நடந்து கொண்டு தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்பதில் மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் உறுதியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த முறை அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படுவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஆய்வில் வந்து பல்வேறு குறைகளை கண்டறிஞ்சிருக்கிறீங்க. பிரதானமாக என்னென்ன குறைகள் கண்டறிஞ்சிருக்கீங்க, அதுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கு என்ன மாதிரி ஆக்ஷன் நீங்கள் இப்போ இன்னும் ஓரிரு நாட்களில் அதை சரி செய்வதற்கு உண்டான என்ன மாதிரி ஆட்கள் வருவாங்க. அது குறிப்பாக வந்து மின்சாரம் தொடர்பான பல பிரச்சனைகள் இருக்குது, அது நீங்களே பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் நாளைக்கு சரி செய்வதற்கு ஆட்கள் வராங்க. சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்போ உடனே சரி செஞ்சுருவோம். பெரிய பிரச்சனைகளில் வந்து அதுக்கு துறை ரீதியாக பேசி அதுக்கு உண்டான எல்லா நடவடிக்கையும் நாங்கள் இருக்கோம். ஜெனரலான கேள்வி, கடந்த ஆட்சியில் வந்து பாடநூல் நிறுவன தலைவராக போட்ட ஒரு மேலேயே அதிகம் விலை பல்வேறு குற்றச்சாட்டு விமர்சனங்கள் வந்து இந்த மேலே வந்து தொடர் விமர்சனங்கள் அதோட அதிகமாக வைக்கிறாங்க. இது என்ன விமர்சனம், எப்படி பார்க்குறீங்க? என்ன விமர்சனம்? இல்லை வந்து ஒப்பீடுகள், ஒருத்தரோட ஒருத்தர் ஒப்பீடு பண்ணுறது, அவருக்கு சரி, நான் ஒன்று சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஐயா மரியாதைக்குரிய திண்டுக்கல் லியோனி அவர்கள் இந்த பாடநூல் கிடங்குக்கு வந்திருக்காரா? நீங்கள் சொல்லுங்கள். வந்து ஆய்வு பண்ணி பேட்டியும் கொடுத்தாருங்களா? எத்தனை முறை வந்தார்? 2 முறை. நான் 20 முறை வருவேன். எழுதி வச்சுக்கோ, நோட் பண்ணுங்க. 20 முறை வருவேன். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உடனுக்குடன் சரி செய்வேன். தமிழ்நாடு எப்படி பேஸ் பண்ணுறீங்க அந்த விமர்சனங்களை பற்றி உங்களோட கருத்து? ஏங்க, பொது வாழ்க்கை என்றால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். போற்றுவோர் போற்றட்டும், உறுதிவாரி தூற்றுவோர் தூற்றட்டும். நம்மளுடைய பணி என்பது சேவை செய்யக்கூடிய பணி, மக்கள் பணி. மக்களுக்கு உழைப்பதற்காக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு ஏழை எளிய பாமர குடும்பத்தை சார்ந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகத்தின் தலைவராக லயலாமணி என்பவரை நியமித்தோம். அவர் என்ன செய்தார் என்று நான் இந்த பதவியிலிருந்து போன பிறகு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்களும் வியந்து பார்க்கக்கூடிய வகையில், பாராட்டக்கூடிய வகையில் மிக சிறப்பான செயல்பாடுகள் அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கிறேன். அதுக்கான அறிவிப்புகள் எல்லாம் வரும். இப்போ அந்த பாடநூல் பற்றாக்குறை எவ்வளோ நாளில் நீங்கள் தீர்த்து சரி பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறோம். நீங்கள் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், உடனே அதையும் சரி பண்ணிடுறோம். இப்போ மாணவர்கள் கூடுதலாக கிராம பகுதியில் எல்லா இடங்களையும் புத்தகங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்து தலைமை ஆசிரியர்கள் முயற்சி பண்ணலையே? இல்லை எல்லா இடங்கள்லையும் புத்தகங்கள் போய் சேர்ந்துருச்சு. எங்கெல்லாம் குறைகள் இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், அதையும் நாங்கள் சரி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறோம் தான் நம்ம சொல்கிறோம். கோவை கல்லூரி மாணவர் மரண விவகாரத்தில் ஒரு பிள்ளையை எழுந்துட்டு தாயும் தந்தையும் குடிக்கிறாங்க. நேற்று சட்டமன்றத்தில் கல்வித்துறை அமைச்சர் பேசுனது தவறுன்னு பெற்றவங்க வந்து சொல்கிறாங்க. காலேஜ் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குது. இதை வச்சு ஒரு அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் ரூலிங் பார்ட்டி ஆல்சோ. யாரும் அரசியல்லாம் பண்ணலைங்க. சட்டப்படி அதற்கு உண்டான நடவடிக்கையில் ஈடுபடுவாங்க. சட்டம் அதன் கடமையை செய்யும். அதற்கான விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும்.